சுரேன் வணக்கம். வணக்கம். அதாவது வணக்கம். வணக்கம். அப்புறம் வணக்கம். இருக்காங்களே, இன்னும் இருக்காங்க பாரு, அங்க பாருங்க. போதுமா? அவங்களுக்கு மட்டும் கையை கும்பிட மாட்டீங்க. அப்படி 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 கோபி சுதாகர் ஒரு வாட்டி பண்ணீங்க, நல்லா இருந்தது. சும்மா சும்மா நல்லா இல்லைன்னு சொல்றியா நீ? அப்படி இல்லைங்க அப்படி ஒரு வாட்டி பண்ணும்போதே நல்லா இல்லை, அதான் உண்மை. சரி, என்னமோ பண்ணிட்டு போங்கயா. ஏதோ இப்பதான் அப்படியே எலி பொந்துல இருந்து தலையை விட்டு பாக்குற மாதிரி கோபி சுதாகரும் வந்து விட்டு பாக்குறாங்க. பாவம், அவங்க நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அது இருக்கட்டும். ஒரு துரந்தர் இருந்தா பரவாயில்ல, ஒரு ஸ்பை இருந்தா பரவாயில்ல, மொத்தமும் அதுதானா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுதான் மேட்ரே. எல்லா இடத்துலயும் ஆளை இறக்கி விட்டுருக்கோம். இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, அநியாயத்தால் சேர்ந்த கூட்டம். அருவருப்புல அவங்களுக்குள்ளேயே அவங்களே நீயா ஹீரோனை முடிச்சு விடுற, நீயா ஹீரோனை முடிச்சு விடுறான்னு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கொல்ல காண்டுல ஜாலியா ஜிம்கானா ரைட்டு. குஜிலி மஸ்த் இவரு ராஜ்பிரின் வேற சமீபத்துல குஜிலி மஸ்த் பண்ண நேத்து வந்தாருங்க. நம்ம ராகுல் வருவாரா என்ன ட்வீட் கூட போடல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்ல, வந்துட்டாரு. இல்ல, நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. வந்ததும் சந்தோஷம், புரியுதா? நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்திருக்கு. வந்தாரு, பேசினாரு. நான் இன்னைக்கு காலையில ராகுல் வந்துட்டு பேசிட்டு போனாரு, பாத்தீங்களா அப்படின்னா. வந்தாரா, பேசினாரா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட், புரியுதா? 2 ஃப்ரேம் ப்ரோ. ஒரு ஃப்ரேம்ல மோடி அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் சிரிச்சுக்கிட்டு பேசி ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம். அதே மாதிரி பார்த்தா இன்னொரு ஃப்ரேம் டிடிவி தினகரன் அதை கிரீடம் வாங்கி எடப்பாடியார் தலையில வைக்கிறது என்ன, அவங்க பேசுறது என்ன, அவங்க சந்தோஷமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாமக எல்லாருமே அவங்க ஒரு மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. இந்த குரூப் அந்நியார் வர்றாங்க, அந்நியாரு வந்துட்டு இத தவிர வேற எதனா குறை சொல்ல முடியுமா அப்படின்னு. அந்நியார் ஏத்துன தீபம் ஜோதியா எரியுது சொல்லிட்டாங்கல்ல. ஜிஎஸ்டில இருந்து நல்ல காசெல்லாம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. மைண்ட் வாஷ் நினைச்சிட்டு உண்மையை பேசிடுறாங்களோ. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும். சைலண்டா முஸ்லீம் ஓட்டர்ஸ் எல்லாம் ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் நினைச்சு நாங்கெல்லாம் கவர் பண்ணி வச்சிருந்தோமே, அவங்க அந்நியார் பார்த்து விட்டாங்க. அப்படி ஒரு அங்க ஒரு துரந்தர். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சுத்தமா ப்ரோ. அதாவது ஒருத்தனை இன்ட்ரெஸ்டே கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா கூட அவன் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருப்பான் ப்ரோ. போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. மூஞ்ச பாத்தீங்களா ராகுல் காந்திக்கு? நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி பேசுனது நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியல. சிரிப்புரியில குட்டி குட்டி கிளிப்பா கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? பாவம், அவருக்கு என்னமோ வரமாட்டான்றவன கை கால கட்டி தூயினது விட்டா மாதிரி கடமைக்குன்னு 2 ஸ்பீச் அப்படி கொடுத்துட்டு இல்ல வேண்டா வெறுப்பா கொடுத்த மாதிரி தான் இருக்குது, கிளியரா தெரியுது. அதேதான், வேண்டா வெறுப்பா. நீங்க வேற என்ன கூப்பிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு என்னமோ வந்தேன் பேசினேன் போடான்ற மாதிரி. இதுல டிரான்ஸ்லேட்டர் வந்தீங்க பாருங்க, அதுக்குதான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். டேய் படிங்கடா ஒரு படத்துல வர தெரியுமா? இல்ல, நான் கண்டிப்பா ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். ராகுல் ஜி பேச போறாரு, பிஎம் கேண்டிடேட். இப்ப இவருடைய பேச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்தி கூட்டணி தலைவர் கண்டிப்பா ஒரு 4 பேராச்சும் அண்ணே நான் பண்றேனே கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா புரியும் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டேனா? வரக்கூடாது ஒரு பேர் வரக்கூடாது, நான் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி போய் ஏறி நின்றுட்டு, என்ன ப்ரோ அங்க வந்து ராகுல் காந்தி பேச வந்தாலும் இந்த இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல. ராகுல் ஒரு ஸ்பீச், இவர் ஒரு ஸ்பீச். அந்த பக்கம் அந்த ஆள் பேசட்டும்டா, இந்த பக்கம் நான் பேசுவேன்டா. ஆனா நல்லது பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஒன் ஆஃப் த துரந்தர் தான் இது. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ, அவர் வந்து மேலிடம் வந்து ட்ரம்போட போயிடுச்சு, ட்ரம்ப் தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி ட்ரம்ப்ல மோடி பிரியாணி தின்னு விட்டார்கள். சத்தியமாங்க கிளிப்ப போடுவோம். நம்ம வராம இருந்து ராகுல ஃபோர்ஸ் பண்ணி வாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சு ஸ்டேஜ்ல நிக்க வச்சு தலையில அந்த ஜோக்கருக்குள்ள மாட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றாங்களா, அங்க இருக்கிறவங்க ஒருத்தனுக்கு கூட ஆங்கிலம் தெரியாது. டேய் என்னடா தலைவர் ஏதோ சொல்றாரு, நீ ஏதோ பேசிட்டு இருக்கன்னு ஒருத்தனை
அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. இல்ல சரி ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்கவங்க கூட பேசல, அவங்க என்னமா நினைச்சிருப்பாங்க, சரி நல்லது இப்படியே போட்டோம் முடிச்சு மட்டும் ராகுல் காந்தி தெரிஞ்சிருக்கோம். அந்த பையதான்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏன்டா என்ன மரியாதையா கூப்பிட்டீங்க, வரமாட்டேன்னு சொன்னேன், வந்ததுக்கும் என்ன அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டீங்களா. ஸ்ரீபெரும்புதூர்ல 3வது இடம். என்ன முக்குனாலும் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் உண்மை இல்ல. இந்த நான் இதுல ஓவராலா நிறைய விஷயம் பாக்குறேன். என்னோட தனிப்பட்ட கருத்துலாம் இருக்கு, நான் பதிவு பண்றேன். நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. செல்வ பெருந்தகை ஒரு மாநில காங்கிரஸ் தலைவரோட லட்சணத்தை பார்த்துக்கோ, ராகுல் காந்தி இந்திய கூட்டணி தலைவர் அவர் லட்சணத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. ஒரு தேசிய கட்சியோட ஒரு இந்திய கூட்டணியோட தலைவரா இருக்கிறவர் எவ்வளவு பெரிய மங்குனியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இவரை நம்பி நீங்க வந்து இவங்க சாதிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அதை கிழிச்சிட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்காதீங்க. ஊருக்குள்ள கூப்பிட்டு வச்சு அது என்ன சொல்லுவாங்க, மிளகாவை வச்சு விட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இதுல ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, அமித்ஷா பேசும்போது பக்கத்துல இருக்கிற ஆள் டிரான்ஸ்லேட் பண்றாரு, தமிழ்ல தான் பண்றாரு, பட் மிஸ்டேக் பண்றாரு. மனசு கண்டுபிடிச்சிட்டாருங்க ப்ரோ. அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த பர்சனுக்கு. ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் he felt something he was saying wrong. அரே இல்ல அது சொல்லணும். சரி இப்ப நம்மளே அப்படி சொல்றாரு சொல்லு அப்படின்ற தெளிவான மனிதர்கள் எல்லாருக்கும் இப்ப நம்மளே ஒரு ஊருக்கு போறோம், நம்மளுக்கு அந்த பயமும் அந்த இதுவும் இருக்கணும். சரி ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்றானா நம்மள ரெண்டுக்கு கேட்கணும், நீ கரெக்டா தான் பண்றியாங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கணும். கண்ணை மூடிட்டு பேசிட்டு போக கூடாது. சரியா? கொலாப்ஸ் பண்ணி காமெடி பண்ணி விட்டாங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த பாட்டு இனிமையாக இருந்தது. நம்மளுக்கு வந்து ஒரு ஜாலி தான் இது. ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பெரம்பூர்ல ஸ்டாலினும் இவரும் ராகுல்ஜியும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கணும். சோ விஜய்க்கு எதிராக தான் ராகுல் இருக்காருன்னு ஒரு கட்டமைப்பு வச்சாதான் அந்த காங்கிரஸ் அதிருப்தி ஓட்டு டிவிகேக்கு போகாதுன்னு பிளான் பண்ணாங்க ப்ரோ. ஒத்துக்கவே இல்லையா? வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ட்டு ஒத்துக்கவே இல்லை. இதான் மேட்ரு. சரி ரைட். இன்னொன்னு பதிவு பண்றேன். பெரம்பூர்ல விஜய் எம்எல்ஏல அதிக ஓட்டு வாக்குல அவர் ஜெயிக்க போறாரு. இதை வந்து நிறைய நெக்ஸ்ட் அந்த டாபிக் தான் வரும். நிறைய இந்த தற்குறிகள் நாய்கள் பேசி கொண்டு இருக்கிறது சினிமாலேயே. அதுங்க மூஞ்சில நீங்க சொன்னீங்களே மனுஷந்தோ மிருகதோ சேர்த்து வச்சு நடு அதுக்கு என்ன இல்ல, மக்கள் நலம் மக்களுக்காக குரல் கொடுக்காத எல்லாருமே சரி. நாய் அசிங்கப்படுத்துறீங்க, நீங்க சொன்னது கரெக்ட். நாய்ங்கிறது ஒரு நன்றி உள்ள ஜீவன். ஹைனான்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு சிரிக்குமே, ஹைனா பாத்திருக்கீங்களா? ஹைனான்னு வச்சுப்போம். ஹைனாவும் பாவம், எல்லா மிருகங்களும் பாவம், எதுவுமே இல்ல விடுங்க, அது ஒரு உயிரினம். அந்த ஐனா என்ன பண்ணுதுங்கிறது நீங்களே சொல்லுங்க. அதாவது ப்ரோ ரியாலிட்டி சொல்றேன், விஜய் 50% ஓட்டு கிராஸ் பண்ணலாம். பெரம்பூர்ல பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க நம்பிக்கையோட இருக்கேன். அந்த பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு வராரு சத்யராஜ். நான் கேக்குறேன், சத்யராஜ் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், ஐயோ நீங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்கயா இருந்தீங்க? நீங்க எங்க நின்னீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன குறை என்ன இல்ல? உங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து தின்னுகிட்டு இப்ப மக்களுக்கு எதிராக வேலை செய்யறீங்களா? கஷ்டம்லாம் இல்ல, நன்றி கேட்டேன் ப்ரோ. நீங்க ஏழை எளிய மக்களா இல்ல நீங்க வந்து இப்போ என்ன கடனாளியா இருக்கீங்களா? வட்டிக்கு ஏதாச்சும் பிச்சை எடுக்கிறீங்களா? என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி ஒருத்த என்னடா போயிட்டு சேகர் பாபு ராஜராஜ சோழன், இன்னொருத்த என்னடா போயிட்டு இந்த ஆள் நடிச்ச சத்யராஜ் நடிச்ச தலைவா படம், இவர் தான் அப்பாவை நடிக்கிறார் விஜய்க்கு. ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த தலைவா படம் வந்து ஒரு சில அரசியல் காரணங்களால ஏடிஎம்கே அந்த டைம்ல ஜெயலலிதா அவர்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை, நம்ம வந்து அதை ஏற்கல. நான் அதுக்கு எதிராக தான் நிக்கிறேன் எப்பயுமே. ஆனா அந்த டைம்ல விஜய் வந்து இப்படி நின்ட்டாரு, அது கேலி இப்படி நின்று வந்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்கல, ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ஆக்சுவலி இப்படி நின்று என்ன பண்ணாரு விஜய்? ரிக்வெஸ்ட் பண்ணாரு மக்கள் கிட்ட, பைரசியில பாக்காதீங்க, இதை வந்து தயவு செஞ்சு வெயிட் பண்ணி தியேட்டர்ல பாருங்க, இதுல அவ்வளவு உழைப்பு இருக்கு. பொதுவா நான் என் படத்தை பத்தி ரொம்ப ஹையாலாம் சொல்ல மாட்டேன், இது உண்மையிலேயே நல்ல படம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்ட்டு கெஞ்சனாரு. என்ன தப்புன்னு நான் கேட்கறேன் ப்ரோ. இல்ல இதுல என்ன அசிங்கம்? இவனுங்க இந்த வீடியோ எடிட்டிங் கட்டிங் ஓட்டிங் தான் நல்லா பண்ணுவானுங்க தெரியும்ல. இதை வந்து அப்படியே அந்த சீனை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. இப்போ இது வந்து பிரச்சாரத்துக்கு இந்த ஐநாலாம் ஒரு ஆளு இந்த ஐநாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீங்க பேசணும் எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற நான் அதான் சொன்னேன். ரெண்டுத்தையும் கலந்து இன்னொன்னு சொன்னீங்களே, என்ன பேசும்போது ஆள் ஒரு மாதிரி இருக்காரு, பின்னாடி பேனர்ல ஒரு மாதிரி இருக்காருன்னு சொன்னீங்களா? அதையும் சொல்லுங்க. அது ஆஃப் கேமரா சொன்னது. எங்க வரவால சொல்லுங்க, அதுல என்ன இருக்கு? அதையும் போடும், அந்த வீடியோ கிளிப் ஒரு ஷார்ட் எடுத்து போடும். ஒன்றும் இல்ல,
பேனர்ல ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, மேடையில ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. அது ஓகே ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், அந்த படத்துல நீங்களே நடிச்சீங்கல்ல, தலைவா படத்துல, அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த படம் தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு தான் நல்ல பெரிய மார்க்கெட்டு. பைரசி வந்துருச்சு. படமெல்லாம் டிவிடில பாக்குறாங்க. அவன் தயாரிப்பாளர் தவிச்சிருப்பான். அப்போ ஒரு ஹீரோவா சம்பளம் வாங்கின ஒரு பர்சனா அவங்கள காப்பாத்தணும், அவங்களுடைய பணத்தை வந்து நஷ்டமாகாம பாக்கணும்னு சொல்லி அந்த ஆளு இறங்கி போறான். என்னடா தப்பு அதுல? என்ன தப்பு அதுல? நீ தானே நடிச்ச, அந்த வழி உனக்கு தெரியாது? அந்த டீம் என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியாது? அதை போய் மார்க் பண்ணிட்டு இருக்க நீ. சரி, இவ்வளவு பேசுற பாகுபலி படத்துல இவர் கட்டப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுலயே எனக்கு தனி ஒரு விஷயம் இருக்கு. அது கேரக்டருடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா ப்ரோ? கரிகால கட்டப்பா நாடார். தெரியுமா? ஒரு தமிழ் இனம், ஒரு தமிழன், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, தமிழ் சமூகத்தை சார்ந்தவன், அவன் வந்து அந்த மன்னனுடைய காலை எடுத்து இவன் தலை மேல வச்சுக்கிற மாதிரியான காட்சி. அடிமை இவன். தமிழனை அடிமைய காமிச்சு எடுத்த படம் தான் பாகுபலி. ஒரு விசுவாசமான அடிமை நாய் அப்படின்னு உன்னை காமிச்சு எடுத்த படம் தான் பாகுபலி. அதுல போய் முதல்ல நீ எதுக்கே இந்த கேரக்டர் இப்படி வச்ச, இந்த பேரு எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க வேண்டியவன் நீ. போய் நடிச்ச, காசு கொடுக்குறாங்க நடிச்சல்ல, நடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல கர்நாடகால இந்த வாட்டாள் நாகராஜ் இந்த கேங் எல்லாம் பிரச்சனை பண்ணுதுங்க. என்னன்னா, அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒகேனக்கல் பிரச்சனையில இந்த ஆள் பேசுனது, சத்யராஜ் வந்து ரொம்ப பயங்கரமா யூஎன் தமிழன் அப்படி இப்படின்னு பேசுனது, அதுக்கு மன்னிப்பு கேட்டாதான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அங்க கன்னடா அமைப்புகள் பிரச்சனை பண்ணுது. துணிஞ்சு நிக்க வேண்டியது தானே? விஜயை வந்து இப்படி கிண்டல் பண்ணல. அதுதான் நான் சொல்றேனே, இவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். இவங்க துணிச்சு ப்ரோ, இது வந்து பல காணொலியில பேசிட்டேன். இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா, சாக்கடையில இருந்து எலி வெளில வரும்னு ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த எலி, இந்த ஹைனா எதுக்கு குரல் கொடுத்துருக்கு? இப்போ பிரச்சாரத்துக்கு பணம், அதுக்கும் காசு வாங்கிட்டு நிப்பால. அவன் பொண்ணு சீட்டே கொடுக்கல, பொண்ணு நிக்குதுல, திமுக சேர்ந்துச்சுல, அதுக்கு முட்டை கொடுக்கணும், அது கொடுப்பான். இவன் இது பேசுறதெல்லாம் பாத்தீங்களா? உடனே கண்ட்ரோல் என்ன ஒருமையில போக வேணாம். ஐநாக்கு என்ன இது? இதுல என்னமா அஜித் எழுக்க வேண்டியது. நான் அஜித் வண்டி போட்டு தட்டு வச்சு பிச்சை எடுங்க அஜித் கிட்ட. உடனே இதுக்கு வந்து பெரிய கூட்டம் வரும். நீ என்ன ரெண்டு பேரையும் பிரச்சனை அடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண. அதுதான் ப்ரோ, நீ உன்னை பத்தி பேசு, நீ என்ன பண்ணங்கிறத பேசு. அது நான் உடனே அஜித், உடனே இங்க இன்னொருத்தர் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னு. வரட்டும் அஜித்துக்கு வரும், விஜய்க்கு வரும், உனக்கு வராது, கிளம்பு, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நான் பாக்குறேன் அதே பாகுபலி படத்துக்கு மன்னிப்பு கேட்டேன். பெங்களூர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல அந்த படம் ரிலீஸ் ஆகும், மற்ற எல்லா டெரிட்டரியிலும் ஃப்ரீயா தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுல கர்நாடகால ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை பண்றாங்க. காரணம், இந்த படத்துல கட்டப்பாவா, நீ ஹீரோலாம் கிடையாது, நீ அடிமை. அந்த படத்துல அந்த அடிமையா நடிச்சிருக்கான்றதுக்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்டவன் தானே நீ? அதுக்கு மன்னிப்பு கேட்ட ஆள் தானே நீ? அப்ப தெலுங்கு படம் எடுத்த ப்ரொடியூசர் வாழணும் உனக்கு, அவனுக்காக நீ மன்னிப்பு கேட்ப, பிரஷர் ஆகுது இல்ல உனக்கு, கேட்டல்ல. ஆனா இந்த படத்தை, தலைவா படத்தை எடுத்த ப்ரொடியூசர் சாவணுமா? அவன் வாழணும் தான் விஜய் வந்து நின்று கை கட்டி கேட்டாரு. என்ன தப்பு? அதையே மார்க் பண்ற? இண்டஸ்ட்ரியில தானே இருக்க, எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியாதா? இந்த இண்டஸ்ட்ரியில விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுனால எவ்வளவு பேர் வாழ்றாங்க, எவ்வளோ சினிமால இருக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு வந்து ஒரு பணம்னாலேயோ வீட்டுக்கு வந்து பசிய தீர்க்க இடத்துல விஜய் இருக்காரு. நீ வந்து என்னன்னா, நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, முழுக்க விலை போயிட்டாங்க சரியா? திமுக முட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது இந்த ஹைனா. இந்த ஹைனாக்கு பெல்ட் போட்டு 2 அடி அடிச்சீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் கத்திட்டு கிடக்கும். மே 4ஆம் தேதி நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி ஆட்களை மறக்கவே கூடாது, யாருமே மறக்க கூடாது. தொடர்ந்து ஞாபகம், விஜய் மறக்க கூடாது. எந்த படத்துலயும் எந்த ரோலுக்கும் சரி இடம் கொடுக்க கூடாது. இந்த பிரகாஷ்ராஜ், இந்த சத்யராஜ் எந்த காலத்திலும் நாளைக்கு அவங்க வாய்ப்பு இல்லாம, மார்க்கெட் இல்லாம, சினிமா வேற அரசியல் வேறன்னு பேசுவானுங்க. அப்புறம் அதுலயும் உஷாரா இருங்க. தேவையில்ல, சினிமா அரசியல்னா சினிமாக்காரங்க அரசியலுக்கு வராங்க, அரசியல்ல பேசிட்டு திருப்பி அங்க போயிட்டு ரெண்டு வேறலாம் கிடையாது. இவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருந்தே. இது எல்லாமே சேகர் பாபு ப்ராடக்ட் ப்ரோ. இந்த பிரகாஷ்ராஜ், இந்த சத்யராஜ், இது எல்லாமே சேகர் பாபு ப்ராடக்ட் தெரியுமா? அவர்தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா? ஆமா ப்ரோ, ஸ்கிரிப்ட் அது ஏவி விட்டா இது வந்து இப்படி கத்திட்டு இருக்கும். இவ்வளவுதான். பாப்பா சாமி, நீ யாருக்கு போய் எழும்பூர்ல தமிழன் பிரசன்னாக ஓட்டுக்குது? அதுவும் ப்ரோ என்ன சொல்றாப்ல, பெரம்பூர்ல நின்றுட்டு
இந்த தொகுதியில உதயசூரியன் நிக்குது, வேற யாரப்பா நிக்கிறாங்க, வேற யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்களாமே, எந்த கட்சிங்க அது? ஓ விஜயா, ஓ தம்பி விஜய் இங்கதான் நிக்கிறாரா, என்ன சின்னம் பக்கத்துல காதுல கேக்குறதான், விசில் சின்னமா, ஓ ஓ விசிலா, அது தாமரைக்கு தாங்க போகும். அப்புறம் வேற என்ன கட்சி நிக்குது, மாம்பழமா, ஓ மாம்பழம் அதுவும் தாமரைக்கு தாங்க போகும். அப்புறம் வேற என்ன கட்சி நிக்குது, நாம் தமிழர், அதுவும் தாமரைக்கு தாங்க போகும். உதயசூரியனை தவிர நீங்க போடுற எல்லா ஓட்டும் உனக்கு வந்து பெரம்பூர்ல விஜய் நிக்கிறாங்கன்னு தெரியாதான், பெரம்பூர்ல விசில் சின்னம் நிக்குதுன்னு தெரியாதான், வந்து மேடையில இருக்கிற பக்கத்துல இருக்கிற அல்லகை கிட்ட வந்து யாரு இங்க வேட்பாளர்னு கேக்குறாராம். அவ்வளவு பெரிய திமுக வேட்பாளர். காசுக்கு மேல சில பேர் நடிப்பாங்களே, கமல் அந்த மாதிரி இந்த பீஸ் காசுக்கு என்ன பேசணுமோ அதை தாண்டி அப்படியே கேரக்டரா மாதிரி பேசிட்டு போறதுக்கு தான் இது. 50% மேல விஜய்க்கு போலாக போகுது பெரம்பூர்ல. கன்ஃபார்ம் விஜய் பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கும். நான் அது எனக்கு இன்னொரு ஆசை என்ன தெரியுமா, நம்ம இதை பேசிட்டு இருக்கோம் இந்த ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கணும். எனக்கு விஜய் அவர்கள் ஒரு பெரிய மார்ஜின்ல ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு டபுள் டிஜிட் யாராலையும் சாதிக்க முடியாததை விஜய் சாதிக்க வேண்டும். இன்னைக்கு வன்மத்துல சுத்துறவங்க எரிஞ்சு வயிறு எரிஞ்சே அதுல சரியாகிறதுக்கு 1 வருஷம் ஆகிற மாதிரி டபுள் டிஜிட் சீட்ஸ் விஜய் ஜெயிக்கணும். குறிப்பா சென்னையில 10 சீட்டுக்கு மேல விஜய் ஜெயிக்கணும் நான் ஆசைப்படுறேங்க. நான் அட் த சேம் டைம் நான் டிரான்ஸ்பரண்டா பேசுறேன். கொங்கு மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன்ல விஜய் ரொம்ப ஏறி வந்து திமுக வெற்றிக்கு, ஏன்னா அது அங்க உடைஞ்சு ஏடிஎம்கே தோத்து அங்க திமுக ஜெயிக்கிறத நான் விரும்பல, நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா சென்னை மாதிரியான இடத்துல இங்க இருக்காரு, வெற்றிக்கு இங்க இருக்காரு, கொஞ்சம் அப்படி ஏறி போனா ஜெயிச்சிடலாம். ஏரியில மிதிச்சுட்டு போனோங்கிறேன். ஸோ நான் விஜய் டபுள் டிஜிட் எம்எல்ஏவோட குறைஞ்சபட்சம் வரணும். எவ்வளோலாம் பெரிய அவன் பல பேர் இருக்காங்க, நானும் பேர் சொல்ல விரும்பல, நானும் அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அது ஆனக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். பைல்ஸ் வந்த இடத்துல பச்சை மிளகா வச்ச மாதிரி கதர். இந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சுத்தின்னு இருக்குல்ல, அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். மே 4ஆம் தேதி இருக்கு, அதுக்கு பார்ப்போம். ஆனா இப்படி எல்லாம் கொத்தடிமைகளா இந்த நடிகர் இதுக்குதான் சொன்னேன் ப்ரோ போன வீடியோல. நானு இந்த கும்பல் வந்து தொட்டை தெரியப்பட வேண்டும்னு நான் இதுதான் சொன்னேன். எப்படி மோனோபோலி பண்றாங்க பாருங்க ப்ரோ, எப்படி பண்றாங்க பாருங்க. ஓகே ரைட்டு, மறுபடியும் ஃபன்னா ஆரம்பிச்சு டென்ஷன் ஆகுது. அது டென்ஷன் ஆயிடுது இயல்பா, புரியுதா? பண்ணாதான் பேசணும்னு நினைச்சோம், அது அப்படின்னு ஆயிடுது பாருங்க. சரி, அடுத்து இந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்லேட்டர் காமெடிகள் ஏதாவது வரும், அது நல்லா இருந்தது. இல்ல 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 ப்ரோ, மே 4 வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்குதான் செய்யும். ஏன்னா நம்ம ஜனங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கு, அட் த சேம் டைம் கொஞ்சம் பயமும் இருக்கு. இந்த விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஜனங்க காசை கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடு, ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்ககிட்ட தான் காசு நிறைய இருக்கும். எதிர்கட்சிகள் காசை கொடுக்க ட்ரை பண்ணாலும் ஆளுங்கட்சிக்காரன் கொடுக்குற அளவுக்கு கொடுக்க முடியாது. அப்போ நிறைய கொடுக்குறான் அப்படின்றதுக்காக அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் போயிட்டு காசு வாங்குறதோ திட்டங்கள்னால உங்களுக்கு என்ன பயன்? நம்ம வந்து இந்த இடத்துல எப்படிமா யோசிக்கணும், தானும் இல்லாம எல்லாருக்கும் யோசிச்சாலே பாதி பிரச்சனை இருக்காது, பார்க்கலாம். ஸோ அதனால மக்கள் எல்லாருக்கும் யோசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தெய்வமே திரும்பி யோசிக்கிறேன், தீய சக்திக்கு ஓட்டு போடாதீங்க. தீய சக்தினோட வேற ஏதாவது நினைச்சு போடுறாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அவ்வளவுதான். ரைட்டு, ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ரொம்ப பிராங்கா பேசிட்டு இருக்கிறோம். இல்ல மக்கள் காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையில. கண்டிப்பா ப்ரோ, மக்கள் கண்டிப்பா காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. இல்லைன்னா நம்ம பழிவாங்கப்படுவோம் ப்ரோ, இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம பழிவாங்கப்படலாம், பட் காப்பாத்தி விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.